லண்டன்ல பசுமாடு அம்மானு கத்துதான். நானும் சிங்கப்பூர் மலேசியா வரைக்கும் போயிட்டு வந்தேன், அங்கேயும் பசுமாடு அம்மானு தான். எந்த நாடு போனாலும் மாடு அம்மானு தான் கத்துது. என்னன்னு பசுமாட்டுக்கு தெரியுது தமிழ் மொழியோட சிறப்பு என்னன்னு. அதுவும் அயல் நாட்டில் இருக்கிற மாட்டுகளுக்கெல்லாம் தெரியுது. தமிழ்நாட்டில் பல எருமை மாடுகள் தமிழை தொலைச்சது தான் மிச்சம். தமிழை நாட்டிலையும் தமிழ் இல்லை, தமிழை நாட்டிலையும் தமிழ் இல்லை, தமிழை வீட்டிலையும் தமிழ் இல்லை. யார் வீட்டில் தமிழில் பேர் இருக்கா நினச்சி பாருங்க. நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, அதை கூட விடுங்க. அயல் நாட்டு, அதுவும் வட மாநிலத்தவர்கள் நம்ம நாட்டு இந்தியாவுக்கு போராடிய சுதந்திர போராட்ட தியாகிகள், எண்ணற்ற தியாகிகள் எல்லா மாநிலத்திலையும் இருக்கிறாங்க. ஆனால் வடநாட்டில் இருக்க பேர் கூட நம்மளோட பிள்ளைகளுக்கு வச்சுருக்காங்க. காந்தி, நேரு, பகத்சிங், சுபாஷ் சந்திரபோஸ், சிவாஜி, அம்பேத்கர், அத்தனை பேர் இந்த நாட்டில் இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழ்நாட்டில் எண்ணற்ற தியாகிகள். கப்பலோட்டிய தமிழன் பாபு சிதம்பரம் பிள்ளை இந்த நாட்டுக்காக 40 ஆண்டு சிறைக்கு சென்றவர். தன் சொத்தையெல்லாம் வித்து கப்பல் வாங்கி வெள்ளக்காரனுக்காக கடைசியாக மன்னனை வித்து செத்தார். யாராவது பேர் வச்சிருக்கானா? நமது மருதிருவர்கள், மாமன்னர்கள், வீரமங்கை வேலுநாச்சியார், பசும்பொன் ஐயா, கக்கன், காமராசர், எத்தனை பேர் கொடிகாத்த குமரன். அவருடைய மனைவி ராமாயி இறந்தது 1900 இப்போதான் இந்த 1998 இறந்திருக்காங்க. அந்த அம்மா அவ்வளவு வயதாகி இளம் விதவை. மண்டே உடைச்சிட்டேன் வெள்ளக்காரன். விழுகிற போது உயிர் போற வரைக்கும் அந்த கொடிக்க விடல. தேசிய கொடிய வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம் என்று சொல்லிக் கொண்டு இந்த நாட்டுக்கு பாடுபட்டவர் எல்லாம் விட்டுட்டோம். 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவங்களை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டுறான். நமக்கு இன்னும் பெரியமில்லை. நமக்கு என்னதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரவணை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கும். நினச்சி பார்த்தா வேதனையாக இருக்குது. சிந்தித்து பாருங்கள். யார் வேறையாவது வடநாட்டில் காண முடியுமா? நம்ம தமிழ் பெரியோர்களுடைய பேரை அவங்கெல்லாம் வைக்கலை. நீங்கள் ஏன் வச்சிய? எங்கே இருக்குது? தமிழ் நம்மை வாழ வைக்கும் மொழி தெரியுமா உங்களுக்கு? தமிழ் அவ்வளோ மகத்துவம் இருக்குது. அம்மானு சொல்லி பாருங்க, மூச்சு அடங்கும். அதே அம்மாங்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் மம்மி அப்படின்னா மூச்சு போயிடும். உயிர் வேணுமா வேணாமா? நல்லா வாழணும்னா தமிழில் பேசணும். மதர் மூச்சு போகுதா? அப்பா மூச்சு அடங்கும். பாதர் மூச்சு போயிடும். வேற்று மொழிகளை விட நமது மொழிக்கு மகிமை அதிகம். இறைவனை பாடும் பொழுது தமிழ் தான் முந்தியதாம், மற்ற மொழிகள் எல்லாம் பிந்தியதாம். அதனாலதான் அருணகிரியார் பாடுறார், முந்து தமிழ் மாலை கோடி கோடி சந்தமோடு நீடு புகழ் பாடி பாடி என்று பாடுகிறார். அப்போ உலகத்தில் உயர்ந்த மொழி தமிழ். அதனாலதான் சொல்றார், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. நெஞ்சு எழு சிலப்பதிகாரம் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வாழ்வுகள் கொண்ட தமிழ்நாடு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. இறைவன் பாடுகிறார் சுந்தரரை பார்த்து, வேதம் பாடிய நாவாள். சிவபெருமான் வேதத்தை போற்றியவர், வேதத்தை சொன்னவர். வேதம் சொன்ன வாயால சொல்றார், சுந்தரா அர்ச்சனை பாட்டே ஆகும், சொற்றமிழ் பாடுக என்றார். தூமரை பாடும் வாயார். மறுக்க முடியுமா? மறுக்க முடியுமா? உலகத்தில் இறைவனுக்கு பிடித்த மொழி தமிழ். அப்படிப்பட்ட தமிழை நீச பாசைன்ட்டான் பல பேர். நமக்கு ஒன்றும் பெருன்னு சொல்றதுக்கு இல்லை. நம்ம யாராவது நினைக்கிறோமா? பள்ளிக்கூடத்தில் தமிழ் இல்லை, தமிழில் படித்தா மதிப்பு இல்லை, தமிழில் பேசினா நமக்கு மதிப்பு இல்லை, வெக்கமாக நினைக்கிது இந்த ஒரு உலகம். இன்னைக்கு இருக்கிற தலைமுறையில் தமிழ்நாட்டில் 5 லட்சம் இளைஞர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியவில்லை. என் தமிழர்களாகிய நீங்க வெக்கித்தலை குனிய வேண்டும். 5 லட்சம் இளைஞர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியவில்லை. நான் வெக்கம் இல்லாமல் சொல்றேன், நாங்க தான் தமிழ்நாட்டில் தமிழை வளர்த்தோம்னு. நினைச்சு பாருங்க. நாட்டிலையும் தமிழ் இல்லை, வீட்டிலையும் தமிழ் இல்லை. பள்ளிக்கூடத்தில் பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை திருக்குறள் சொல்லிட்டு சாப்பிட்டா இன்னைக்கு இருக்கா? ஆத்திச்சூடி படிச்ச அரஞ்சை விரும்பு 60 சினம் இயல்வது கரவேல் ஈவது விளக்கல் உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடல் இருக்கா? ஆடி குடத்தரையும் ஆடும் போதே இதை மூடி திறக்கின் முகம் காட்டும் ஓடு மண்டை பற்றிருப்பரவரனும் பாரில் பின்னாக்கும் உண்டா உற்றிடும் பாம்பு எல்லனவே ஓது என்று காலமேக புலவர் பாடிய இரட்டை மொழி பாடல்கள் இருந்தது. நான் படித்தேன், நீங்க படிச்சே இருக்கா? இல்லையே. எங்க போச்சு? தமிழ் பாடத்துக்கு வேலை இல்லாம போச்சே. எல்லா மாநிலங்களிலும் அவரவருடைய தாய்மொழி படித்தால் தான் பட்டம் பெறலாம். இது சட்டம். தமிழ்நாட்டில் தாய்மொழியே தேவையில்லை, பட்டம் பெறலாம். என்னையா நடக்குது இந்த நாட்டில்? நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும். என்ன செய்ய? அதிகாரம் மிக வலிமையானது. என்ன போய் சொல்ல? வீட்டிலையாவது தமிழை வளர்ப்போம், தமிழ் பள்ளிக்கூடத்தை முயற்றுவோம். அரசாங்க பள்ளிக்கூடம் 207 மூடியாச்சு. அரசாங்க பள்ளிக்கூடம் 207 மூடியாச்சு. காரணம், படிக்க பிள்ளைய வரலன்னு மூடிட்டாங்களாம். படிக்க வரலன்னு மூடுன நீங்க குடிக்க வரலன்னு ஒரு சாராய கடை கூட மூடலையப்பா. நான் எங்க போய் சொல்லுவேன்? நினைச்சு பாருங்க. சாராயத்தை குடிச்சு குடிச்சு இளைய தலைமுறை எத்தனை தாய்மார்கள் தாலி எடுத்து கொண்டிருக்கிறார்கள். கண்ட இடத்துல அந்த போத்தலை போட்டு உடச்சி வச்சு 100 நாள் வேலைக்கு போன என் தாய்மார்கள் காலில் எத்தனை பேருக்கு பீங்கான் குத்தி இருக்கு. ஆடு மாடு நடக்க நீதி இல்லையே, ஏன் இதற்கு ஒரு தீர்வு இல்லை? உலக நாடுகள் எல்லாம் மதுபானம் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனா இந்த அநியாயம் எந்த நாட்டிலையும் இல்லை. அயல் நாடு போகிற நம்ம பிள்ளையெல்லாம் சிங்கப்பூர் போகிறாங்க, மலேசியா போகிறாங்க, எல்லா நாடுகளும் போகிறாங்க. அங்கே இருக்க சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாங்களே. ஆனால் அதே நண்பர்கள் இங்கே வந்தோடனே மாறி போகிறோமே ஏன்? காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுது.